ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரீத்தி மிக்ஸி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12 வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த 12 வருஷத்தில் பார்த்திங்கன்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இது கூட வர சட்னி ஜார் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ என்ன பண்ணலான்ற பார்த்துன்னு இருக்கிறப்போ அமேசானில் இந்த புல்லட் மிக்ஸி ஜார் வந்து கிடச்சிது. ஸோ இந்த புல்லட் மிக்ஸி ஜார் பார்த்திங்கன்னா நார்மலாக யூஸ் பண்ணுற மிக்ஸி கூடவே வந்து அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணலான்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ நான் நல்லா செக் பண்ணிவிட்டு ரிவ்யூலாம் செக் பண்ணிவிட்டு பார்த்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டேன். 549 ருபீஸ்க்கு பார்த்திங்கன்னா நமக்கு 2 ஜார் வருது. ஸோ 2 ஜார் வரதால் இது வந்து ஒரு ரீசனபிளான கம்ஃபர்டபுளான ஒரு டீலுன்னு தான் சொல்லலாம். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி 1 வீக் கழித்து எனக்கு ஜார் வந்துடுச்சிங்க. ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ பேக்கை பிரித்த உடனே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். பார்க்குறப்பே பார்த்திங்கன்னா கவரெல்லாம் கிழிஞ்ச மாதிரி இருந்தது. ஆல்ரெடி யூஸ் பண்ண மாதிரியே இருந்தது. ஸோ ரிட்டன் போட்டுடலான்னே நினச்சிருந்தேன். வந்து இந்த பேக்கிங் வந்து கொஞ்சம் கூட சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை. ஸோ மொத்தமே எடுத்து பிரித்து பார்த்தேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கவரை ரிமூவ் பண்ணி பார்க்குறப்போ ஜார் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. ஸோ இது கூடவே வந்து 2 லிட்டும் வந்து இருந்தது. அது கூட ஒரு தேங்க்யூ மாதிரி ஒரு விசிட்டிங் கார்டு போட்டிருந்தாங்க. கவரை ரிமூவ் பண்ணி பார்த்தேன். ஜாரில் வந்து எந்த ஒரு டேமேஜும் இல்லை, எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ இதை ரிட்டன் போட தேவையில்ல, நம்மளே யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டேன். இந்த ஜாரோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 350 mlங்க. நெக்ஸ்ட்டு இந்த பெரிய ஜார் எப்படி இருக்குன்ட்டு கவரை ரிமூவ் பண்ணி பார்த்தேன். இதில் ஏதாவது டேமேஜ் இருக்கான்னு பார்த்தா இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்தது. ஸோ இந்த ஜாரோட கெப்பாசிட்டி வந்து 550 mlங்க. ஸோ இந்த லிட்டும் ரிமூவ் பண்ணி பார்த்தேங்க. லிட்லேயும் எந்த டேமேஜே இல்லை. ஸோ எல்லாமே நல்லா தான் இருந்தது. ஸோ நம்மளே யூஸ் பண்ணிக்கலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன். ஸோ 2 ஜாருக்குமே பார்த்திங்கன்னா தனித்தனி பிளேடு தனியாக வந்து இருந்தது. அது கூடவே பார்த்திங்கன்னா கேஸ்கட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிய ஜாருக்கான பிளேடு இதுலேயும் பார்த்திங்கன்னா கேஸ்கட் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ஜாருக்கும் தனித்தனி பிளேடு வரதால் இது ஒரு அட்வான்டேஜாகவே இருக்கும் நமக்கு. ஸோ ஃபஸ்ட்டு செக் பண்ணது பார்த்தா இது நம்ம மிக்சியில் செட் ஆகுமான்ட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கிட்டேன். புக் பண்ணுறப்பே பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் 4 டீத் இருக்கான்னு பார்க்கணுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஜார்லேயும் பார்த்திங்கன்னா 4 டீத் இருக்கிற பேஸ் இருக்குது. ஸோ இப்போது நம்ம மிக்சியில் இது செட் ஆகுதான்னு நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லாவே செட் ஆகிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு செக் பண்ணது பார்த்திங்கன்னா எல்லா புல்லட் மிக்ஸி ஜாருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 2 மிளகு போட்டாலே அரைப்பட்டுடும்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு நான் செக் பண்ணது அதுதான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மிளகு நான் போட்டு அரைச்சிட்டேன். அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே அரைப்பட்டு வந்திருந்தது. போட்ட 5 மிளகும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபைன் பவுடராக வந்துடுச்சு. ஸோ எனக்கு கம்ப்ளீட்டாகவே சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஸோ வாங்கின ஜார் வீணாக போகல அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு அரைச்சது பார்த்திங்கன்னா மசாலா பொருட்கள் தாங்க. கரம் மசாலா எல்லாமே வாங்கி அரைச்சி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஜாரில் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள், நல்லா அழகாக ஃபிட் ஆகிடுச்சு மிக்சியில். ஸோ ப்ரீத்தி மிக்சியோட ஒரிஜினல் சட்னி ஜார் வாங்கலான்னு சொல்லிட்டு ஷோரூமில் போய் கேட்டேன். அந்த ஜார் பார்த்திங்கன்னா ஒரு ஜாரே வந்து 700 ருபீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ப்ரைஸுக்கு நான் இந்த ஜார் வாங்கினது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. 549 ருபீஸுக்கு 2 ஜார் வருது. 2 ஜாருக்கு தனித்தனியாக 2 பிளேடு வருது. ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். 2 ஜாருமே பார்த்திங்கன்னா நல்லா காம்பேக்டாக யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. வாஷ் பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா ஈஸியாக இருக்குது. பிளேடு இடுக்கலெல்லாம் பார்த்திங்கன்னா மசாலா பொருட்கள் அவ்வளோவா சேர்றதில்ல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு செல்ஃபில் வைக்கிறதுக்கும் வந்து பெருசாக இடத்த அடைச்சிக்கிறதில்ல. ஸோ இந்த அளவுக்கு தான் இது அரைப்படுது. இதுக்கு மேலே அரைச்சாக்கா போட்டிருக்க பொருள் வந்து சூடாயிடுது. நெக்ஸ்ட்டு அரைச்சி பார்த்தது பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற பருப்பு பொடி தாங்க. இது வந்து ஒரு ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடி. இது வந்து நம்ம சாதத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இட்லி தோசைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இருந்தால் நமக்கு ஹேண்டியாக இருக்கும். அதனால் எப்போவுமே வந்து பருப்பு பொடி காலி ஆகிடுச்சுன்னா அரைச்சி ரீஃபில் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இது எப்படி இருக்குது வந்திருக்குன்னு பார்க்கலாம். நான் எதிர்பார்த்ததை விட நல்லாவே அரைச்சி வந்திருந்தது. கன்சிஸ்டன்சி எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த சின்ன ஜார் பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடுங்க. இப்போ பெரிய ஜார் யூஸ் பண்ண போகிறேன். தேங்காய் பத்தையை போட்டுக்கிட்டேன். கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம், சோம்பு போட்டு குருமாக்கு அரைக்கலான்னு சொல்லிட்டு அரைச்சி பார்த்தேங்க. நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் என்னென்ன ரெகுலராக அரைக்கிறோமோ அது எல்லாமே வந்து இந்த மிக்ஸி ஜாரை வச்சு நான் 1 வீக்காக அரைச்சி எடுத்து காமிச்சிருக்கேங்க. ஸோ ஜாரை ஃபிட் பண்ணிட்டேன். ஸோ அரைக்கிறப்போ தான் பார்த்தேன். பாருங்கள், தேங்காய் பத்தை ஃபுல்லாக அப்படியே நின்று போச்சு. ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் எனக்கு.
இந்த பெரிய ஜார் வந்து சின்ன ஜார் அளவுக்கு அரைப்படலை. ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி பார்த்தேங்க. ஸ்மூத் பேஸ்ட்டாக கிடச்சிது. ஆனால் பார்த்திங்கன்னா நடுவில் திப்பி திப்பியாக தேங்காய் நின்றுடுச்சு. நெக்ஸ்ட்டு அரைச்சது பார்த்திங்கன்னா வேர்க்கடலை சட்னி தான். ஸோ வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டு தோல் எல்லாம் நீக்கிட்டு ஜாரில் போட்டுக்கிறேன். இது கூட ஒரு 4-5 சின்ன வெங்காயம், காரத்துக்கு காஞ்ச மிளகா, கொஞ்சமாக பூண்டு, உப்பு எல்லாமே சேர்த்து அரைச்சி பார்க்குறேன். ஸோ ஜாரை வந்து ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணிவிட்டு மிக்சியில் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ அரைக்கிறப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், கீழே இருக்கிறது மட்டும்தான் அரைப்படுது, மேலே இருக்கிறது அப்படியே நின்று போகுது. ஸோ ஜாரை ரிமூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ பிளேடு இருக்கிற பக்கம் மட்டும்தான் அரைப்படுது, கீழே ஃபுல்லாகவே அப்படியே தேங்கி நின்றுடுச்சு. ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி பார்த்தேன். திரும்பவுமே பார்த்திங்கன்னா கீழே மட்டும்தான் அரைப்படுது, மேலே வந்து அப்படியே நின்று போச்சு. ஸோ ஜாரை ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே கீழே நல்லா ஷேக் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மேலே கீழே கலரி விட்டுட்டு அதுக்கப்புறமா அரைச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சட்னி வந்து நல்லா அரைப்பட்டுச்சு. ஸோ நம்ம காலையில் அவசரமாக வேலை செஞ்சுன்னு இருக்கிறப்போ இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுறப்போ நமக்கு நிறைய டைம் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. அதே வேர்க்கடலை சட்னியை நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற மிக்ஸி ஜாரில் அரைச்சி பார்த்தேங்க. ஸோ வேர்க்கடலை சட்னிக்கு தேவையான எல்லா பொருட்களையும் மிக்சியில் போட்டுட்டு பல்ஸ் மோடில் ஒரு ஓட்டு எடுத்துட்டு பார்த்தோன்னா நமக்கு இது மாதிரி கொரகொரன்னு இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சோன்னா நமக்கு சூப்பரான சட்னி ரெடி ஆகிடும். ஸோ நமக்கு டைமும் மிச்சமாகிடுச்சு. ஸோ இந்த புல்லட் மிக்ஸி ஜாரை வாங்கி தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ இதில் வந்து சட்னி எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம புல்லட் மிக்ஸி ஜாரில் நான் ட்ரை பண்ணது பார்த்திங்கன்னா வடைக்கு அரைச்சி பார்க்கலான்ட்டு பருப்பு ஊற வச்சுருந்தேன். பருப்பு, பச்சை மிளகா, இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சேங்க. ஸோ சட்னியில் எப்படி நான் கஷ்டப்பட்டு அரைச்சனோ அதே மாதிரி இந்த வடைக்கு அரைக்கிறப்பையும் கஷ்டப்பட்டேன். இப்போ சட்னியில் அரைக்கிறப்போ நம்ம வந்து தண்ணி நிறைய சேர்த்து அரைச்சிடலாம், ஆனால் வடைக்கு அது மாதிரி கிடையாது. ஒரு ஸ்பூனை போட்டு நல்லா மேலே கீழே கலரி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு வழியாக அரைச்சி எடுத்துட்டேன். ஸோ வடைக்கான கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துட்டேங்க. முழுசாக இருக்குது பருப்பு, சரி இருந்தாலும் பரவாயில்ல வடைக்கு தானேன்ட்டு அப்படியே யூஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், நடுவில் பெருசாக அப்படியே இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு அரைச்சி பார்த்தது பார்த்திங்கன்னா ரசத்துக்கு அரைச்சி பார்த்தேங்க. ஸோ ரசத்துக்கு தேவையான எல்லா பொருட்களையும் ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிட்டேன். பெரிய ஜாரை கம்பேர் பண்ணுறப்போ சின்ன ஜாரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. ஸோ ரசத்துக்கு தேவையான அளவு அரைச்சாச்சு, கொரகொரன்னு நல்லா அரைச்சி வந்துடுச்சு. இப்போ இதில் புளியை கரைச்சி விட்டு ரசம் தாளிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் அரைச்சி பார்த்தது பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான். ஸோ இதுவுமே நான் வந்து சின்ன ஜாரில் தான் அரைச்சி பார்த்தேன், ஏன்னா பெரிய ஜாரில் வந்து அப்படியே நின்று போயிடுது. ஸோ இஞ்சி பூண்டு எல்லாமே சேர்த்து கொஞ்சமாக தண்ணியை விட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாகவே வந்து இருந்தது. பாருங்கள், நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாகவே வந்து இருந்தது. இப்போது இதில் இருக்கிற பிளேடை ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் கொடுத்துருக்க லிட்டை மூடி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் பெரிய ஜாரை யூஸ் பண்ணி பச்சைப்பயிறு தோசை அரைக்கலாம்னு சொல்லிவிட்டு பச்சைப்பயிறு போட்டு அரைச்சி பார்த்தேன். ஸோ இதுவுமே அதே மாதிரி தான் ஸ்டக்காகி கீழே மட்டும் அரைப்படுது, மேலே அப்படியே ஸ்டக்காகி நின்றுடுது. ஸோ இப்போ முழுகிற அளவுக்கு தண்ணியை விட்டுட்டு அரைச்சி பார்த்தேன். ஒரு வழியாக அரைஞ்சிடுச்சு. இப்போ இதில் தோசையை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த பச்சைப்பயிறு தோசையை நல்லா அரைச்சிட்டு இது கூடவே தேங்காய் சட்னியும் அரைச்சிக்கலான்னு சொல்லிட்டு அதே பெரிய ஜாரில் தேங்காய் பத்தையை சின்னதாக கட் பண்ணி போட்டு அரைச்சி பார்த்தேன். ஸோ தேங்காய், உடச்சக்கல்ல, பச்சை மிளகா, பூண்டு எல்லாமே சேர்த்து இது முழுகிற அளவுக்கு தண்ணியை விட்டு அரைச்சி எடுத்துட்டேன்.
அவ்வளோதான், தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. பெரிய ஜாரில் அரைக்கிறப்போ இருக்கிற ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, அரைக்கிற பொருள் பார்த்திங்கன்னா நல்லா சூடாகிடுது. நெக்ஸ்ட்டு கார சட்னிக்கு அரைச்சி பார்க்கலான்னு சொல்லிட்டு கார சட்னிக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கிட்டேன். வதக்கின வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சி பார்த்தேங்க. நல்லாவே அரைப்பட்டு வந்திருந்தது. இப்போ புல்லட் மிக்ஸி வந்து செட்டாக மோட்டார் யூனிட்டோடு நம்ம வாங்கினோன்னா 2500 3000 வரையும் ஆகுது. ஸோ என்னோடய பழைய மிக்ஸி நல்லா இருக்கிறதால நான் ஜார் மட்டும்தான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஹைப்புக்கு ஏற்ற வர்த்தான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் இல்லைன்னு தான் சொல்லுவேன். நம்மளோட ரெகுலர் மிக்ஸியை கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து கம்மி தாங்க. ஸோ நம்ம டே டு டே லைஃப்பில் என்னென்ன தேவையோ அது எல்லாமே வந்து நான் இங்கே அரைச்சி காமிச்சிருக்கேன். ஸோ கார சட்னி ரெடி. நெக்ஸ்ட்டு வந்து புதினா சட்னிக்கு வதக்கி வச்சுருந்தேன். புதினா சட்னியும் அரைச்சி பார்த்தேங்க. புதினா சட்னியும் நல்லா வந்திருந்தது. ஸோ நான் பெரிய ஜாரை விட சின்ன ஜாரை தான் ரொம்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோதான், புதினா சட்னியும் ரெடி ஆகிடுச்சிங்க. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. நமக்கு 2 ஜார் இருக்கிறதால ஒரு ஜார் அழுக்காக இருந்தாலும் ஒரு ஜார் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம காலையில் அவசரமாக சமைக்கிறப்போ இந்த மாதிரி 2 ஜார் இருக்கிறப்போ கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மசாலா மோர் அரைக்கிறதுக்கு ஒரு பிடி கொத்தமல்லி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு அரை பச்சை மிளகா, மிளகு, சீரகம் இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வீட்டிலே உரைய வச்ச தயிரை போட்டு ஒரு மில்க் ஷேக் மாதிரி அடித்து எடுக்கிறப்போ நமக்கு சூப்பரான மசாலா மோர் ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஒரு வெயில் நேரத்தில் இந்த மாதிரி மசாலா மோர் அரைச்சி குடிக்கிறப்போ ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குல்கந்து மில்க் ஷேக் போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு பெரிய ஜாரில் கொஞ்சமாக குல்கந்து சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சீத்தாப்பழம், நல்லா பழுத்த சீத்தாப்பழத்தையும் அதில் சேர்த்துக்கிட்டேன். அப்புறமா நல்லா காய்ச்சி ஆறின பாலையும் சேர்த்து நல்ல ஒரு மில்க் ஷேக் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், இப்போ இதை வந்து ஒரு டம்ளருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். நல்லா ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் போட்டுட்டு இந்த மில்க் ஷேக் குடிக்கிறப்போ நல்லா டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கும் இதே மாதிரி புல்லட் மிக்ஸி ஜார் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒரு தடவை யோசிச்சுட்டு வாங்குங்க. ஏன்னா பழைய மிக்ஸியோட மோட்டார் யூனிட்டோட இந்த ஜார் நம்ம யூஸ் பண்ணுறப்போ பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்தளவுக்கு இல்லை. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.